வணக்கம் நேயர்களே. இன்றைய நிஜம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது கடல் கோவிலை பற்றி. ஆம் நேயர்களே, நடுக்கடல்ல இருக்கிற கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நடுக்கடல்ல இருக்கிற கோவிலுக்கு பக்தர்கள் எப்படி போறாங்க தெரியுமா? பொதுவா கடலுக்குள்ள போறதுக்கு ஒரே வழி படகு மட்டும்தான். ஆனா இந்த நடுக்கடல் கோவிலுக்கு பக்தர்கள் நடந்து தான் போறாங்க. குஜராத் மாநிலம் பாவ்நகர் மாவட்டத்துல இருக்கிற கோலியாக் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அதிசயம் நாள்தோறும் நடக்குது. எனது கடலுக்குள்ள நடக்கிறதா? எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? குஜராத் மாநிலம் கோலியாக் கடலில் நாள்தோறும் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எந்தவித அச்சமும் இன்றி சாறை சாறையாக நடந்து போய் வழிபடுறாங்க. நடுக்கடலில் நடக்கும் இந்த அதிசயத்தை பற்றிய நமது நிஜம் குழுவின் படப்பிடிப்பை இப்போது பார்க்கலாம். பொங்கிச் சீரும் கடல் அலைகள், கரை மீறி நீரேறும் அலைகளில் கால் நனைத்து உடல் நனைத்து பிரார்த்திக்கும் பக்தர்கள். கடலுக்கு நடுவே தூண் ஒன்றும் கொடி பறக்கும் கம்பமும் விசித்திர காட்சியாக விரிகிறது. இது குஜராத் மாநிலத்தின் பாவ்நகர் மாவட்டம் கோலியாக் கிராமத்தின் கடலோரத்தின் காலை நேர காட்சி. ஒவ்வொரு நாளும் பெரும்பாலும் காலை நேரங்களில் இப்படித்தான் காட்சி தருகிறது கோலியாக் கடல். எத்தனை அடி ஆழம் இருக்குமோ என யூகிக்க முடியாத பெருங்கடல். எப்போது வேண்டுமானாலும் நடுக்கடல் தூணும் நடுக்கடல் கம்பமும் மூழ்கலாம். வந்து குவிந்து கொண்டே இருக்கும் பக்தர்கள் கடலில் நீராடி தூணும் கம்பும் இருக்கும் இடம் நோக்கி வழிபடுகின்றனர். வழிபாட்டை முடித்துவிட்டு எவரும் திரும்பி போகவில்லை. வருகை தந்திருக்கும் பக்தர்கள் ஏதோ ஒன்றுக்காக நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். கயிற்று கட்டிலில் ஆங்காங்கே அமர்ந்து நடுக்கடல் தூணையும் கம்பத்தையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கின்றனர். पुरातन काल थी आ एक एवी जग्या के हमणा महंश्रीए बात करी ए मुजब நாம நிக்கிற இந்த இடம் புராண கால பெருமை கொண்டது. சிவன் பாண்டவர்கள் ரூபத்துல காட்சி தர இடம். பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோயில் கடலுக்குள் இருக்கு. இங்க நீங்க பாக்குற கடலுக்குள் இருக்கிற கம்பு, தூணி சுத்தி இருக்கிற கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும். தர்மம் செஞ்ச எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்குங்க. இங்க வந்து சிவனை தரிசிச்சா மோட்சம் கிடைக்கும். தண்ணி உள்ள போறதுக்கு தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் செத்து போற ஒருத்தரை எரிச்சு சாம்பலை சிவலிங்கம் மேல போட்டா மோட்சம் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்கிற சிவலிங்கம் மேலேயும் சாம்பலை நிறைய பேர் வந்து போடுறாங்க. இந்த ஸ்தலத்துல யார் வந்து வழிபட்டாலும் அவங்களுக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் கோலியாக் ஸ்தலத்துக்கு ஏராளமானோர் வந்து போறாங்க. கடல் தண்ணி உள்ள போற வரைக்கும் காத்திருந்து வழிபட்டுட்டு தான் போவோம். கடலுக்குள் தெரியும் தூண் இருக்கும் இடத்தில் கொடிக்கம்பம் மட்டுமே தெரிகிறது. ஆனால் கோவில் இருக்கிறது, சிவலிங்கங்கள் இருக்கின்றன. இவர்கள் கயிற்றுக்கட்டிலில் காத்திருப்பதும் கூட கடலுக்குள் இருக்கும் சிவலிங்கங்களின் தரிசனத்துக்காகத்தான். கோபுரங்கள் எதுவும் இல்லை, கோவிலுக்கான அடையாளமும் எதுவும் இல்லை. ஆனால் சிவலிங்கம் காட்சி தரும் தரிசனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. ஆழ்கடலில் நடக்க இருக்கும் ஆச்சரியம்தான் என்ன? தூணே மூழ்கிவிடும் நிலையில் கடல் நீர் விரிந்து கிடக்க சிவலிங்கங்கள் எப்படி காட்சி தரும்? கோவில் தரிசனம் எப்படி கிடைக்கும்? அந்த காலத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தத்துல கௌரவர்கள் கொல்லப்படுறாங்க. கௌரவர்களை கொன்னுட்டோமேங்கிற மனக்கலக்கத்துல பாண்டவர்கள் இருக்காங்க. அப்ப கிருஷ்ணன் கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறாங்க. கிருஷ்ணனும் ஒரு கருப்பு மாடு கருப்பு கொடியை கொடுத்து கால் போன போக்கில் நடந்து போங்க, எந்த இடத்துல கருப்பு மாடும் கொடியும் வெள்ளையாகுதோ அந்த இடத்துல உங்களோட கலங்க நீங்கும், அங்க நீங்க தவம் செய்யுங்கன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா பாண்டவர்கள் பயணம் செஞ்சாங்க. அப்படியே இந்த கோலியா கடல் பகுதிக்கு வரும்போது தான் கருப்பு மாடு கருப்பு கொடி ரெண்டுமே வெள்ளையா மாறிடுச்சு. பாண்டவர்களும் தங்களோட கலங்கம் தீர்ந்து போன திருப்தியில இங்க உட்கார்ந்து தவம் செஞ்சாங்க. அப்போ சிவபெருமான் அவங்களுக்கு ஆசி வழங்குற மாதிரி 5 பேருக்கும் முன்னாடி லிங்க வடிவில் காட்சி தந்திருக்காரு. இன்னைக்கும் கடலுக்குள்ள இருக்கிற அந்த கோயில்ல 5 சிவலிங்கங்கள் இருக்கு. அதை நாங்க இன்னைக்கும் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நடுக்கடலில் தெரியும் தூணுக்கும்
கம்பத்துக்கும் அருகே சிவலிங்கங்கள் இருக்கின்றன. சிவலிங்கங்கள் பாண்டவர்களின் தவ வலிமையால் உருவானது. உறவுகளான கௌரவர்களை வென்றாலும் உறவுகளை கொல்ல நேரிட்ட மனக்கலக்கம் பாண்டவர்களுக்கு. கலங்கிய மனதுடன் காட்சி தந்த பாண்டவர்கள் ஆண்டவன் கிருஷ்ணன் அறிவுரைப்படி கருப்பு மாடு கருப்பு கொடியுடன் உலகை வலம் வருகின்றனர். குஜராத்தின் கோலியாக் கடல் பரப்புக்கு அருகே வரும்போது கிருஷ்ணன் கூறியபடி கருப்பு மாடும் கருப்பு கொடியும் வெள்ளை நிறமாக மாற கலங்கிய மனநிலையில் இருந்த பாண்டவர்கள் நிம்மதி பெறுகின்றனர். நிம்மதியான மனநிலையில் தவம் இருந்த பாண்டவர்களுக்கு லிங்க வடிவில் சிவன் காட்சி தந்த இடம்தான் கோலியாக். கலங்கத்தை போக்கியதால் கோலியாக்கில் நிஷ்கலங் மகாதேவ் என திருநாமம் பெறுகிறார் சிவபெருமான். மத நம்பிக்கை வேரோடி கிடக்கும் குஜராத்தின் பாண்டவர் காலத்து கதை நடந்தேறிய புராணமாக ஆள் நம்பிக்கையாக இடம் பிடித்திருக்கிறது. பாண்டவர்களைப் போல் கலங்கிய மனம் கொண்டவர்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளும் புனித இடம் கோலியாக். பாண்டவர் காலத்து சிவலிங்கங்களை வழிபடுவதற்கான பக்தர்களின் காத்திருப்பு நீள்கிறது. கடலுக்குள் அழைத்துச் செல்ல படகுகள் தான் தேவை. ஆனால் படகு பயணத்துக்கான எந்த சுவடுமே கோலியாக் கடல் பிரதேசத்தில் இல்லை. பகல் பொழுது தொடங்கும் நேரம் கூட்டம் கூட்டமாக வந்து குவிகின்றனர் பக்தர்கள். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் தரிசனத்துக்காக நாங்க வருவோம். இன்னும் தண்ணி உள்ள போகல, சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. தண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமா தரிசனம் பண்ண காத்திருக்கோம். ஒவ்வொரு அமாவாசைக்குமே மாமனார் மாமியார்னு எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து தரிசனம் பண்றோம். இங்க வந்து ஏன் குளிக்கிறாங்கன்னா பாவம் போயிடுதுங்கிறாங்க. இந்த நம்பிக்கையில தான் மாசம் மாசம் நாங்க கோலியாக்குல வந்து குளிச்சுட்டு போவோம். பாண்டவர்களுக்கு காட்சி தந்த சிவபெருமான் பக்தர்களுக்காக ஒவ்வொரு நாளும் தரிசனம் தரும் நேரம் நெருங்குகிறது. காத்திருந்த பக்தர்களின் முகங்களில் சற்றே லேசான மகிழ்ச்சி ரேகை. கடல் நீர் பரப்பிலும் லேசான மாற்றம் தென்படுகிறது. தூணும் கம்பமும் இருந்த இடத்துக்கு நேரே கரையோரும் சீறிக்கொண்டிருந்த அலைகள் சினம் தணிந்தது போல் ஓயத் தொடங்குகிறது. கயிற்று கட்டிலில் காத்திருந்தவர்கள் அலை ஓயும் இடத்தில் குவிகின்றனர். குஜராத்தின் கோலியாக் பாவ்நகர் மாவட்டத்தின் புனித தலங்களில் ஒன்று. மாவட்ட தலைநகரான பாவ்நகரில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோலியாக் குக்கிராமந்தான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் அமாவாசை நாளில் நடந்தேறும் திருவிழா காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்பரப்பில் கூடுமிடம். திருவிழா காலத்தில் 7 நாட்கள் விரதமிருந்து சிவாலயங்களில் வழிபாடு நடத்தி இறுதியாக கோலியாக் கடலில் நீராடி பாவங்களை போக்குவது கோலியாக்குக்கு மட்டுமல்ல, குஜராத் வாழ் யாத்ரீகர்களுக்கான பிரதான வழிபாட்டில் ஒன்று. பாவங்களை போக்குவதற்காக பக்தர்கள் ஆகஸ்ட் மாத திருவிழாவில் குவிகிறார்கள். எங்க சொந்தக்காரங்களை கூட்டிட்டு நிஷ்கலங் மகாதேவ் கோயிலுக்கு வந்திருக்கோம். காலையில 9 மணிக்கு நாங்க வந்தோம். கோயிலுக்கு போறதுக்காக காத்திருக்கோம். கடல் தண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி உள்ள போகும். இன்னைக்கு கடலுக்குள் 1:30 மணிக்கு மேலதான் போகும்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க மகாதேவ வழிபட்டுட்டு தான் போவோம். தண்ணி உள்ள போற வரைக்கும் காத்திருப்போம். பொதுவா இங்க அமாவாசை அன்னைக்கு தான் நல்ல கூட்டம் வரும். 70,000 பேர் வருவாங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில 4 மணில இருந்தே கடல்ல குளிச்சு பாவத்தை போக்குவாங்க. અને દર ભાદરવી અમાસે 2 થી 3 લાખ લોકો મેળામાં અહીંયા ભેગા થાય છે. திருவிழாவின் தொடக்கமாக நடத்தப்படும் கொடியேற்ற நிகழ்வு பிரசித்தம். நடுக்கடலில்தான் கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. ஆலய கொடிமரங்களில் ஆண்டவனுக்கான கொடிதான் ஏற்றப்படும். ஆனால் பாவங்களை நீக்கும் கோலியாக் கடல் கோவில் பாவ்நகரின் ஆளுமையை இன்றும் பறைசாற்றுவதற்காக மகாராஜாவின் கொடி. பாவ்நகர் சமஸ்தானம் இப்போது குஜராத்தின் மாவட்டமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கோ இன்றும் மகாராஜாவின் பரம்பரையைச் சேர்ந்தவர்களே முதன்மையானவர்கள்.
નિષ્કલંક મહાદેવની એટલી બધી કૃપા છે કે એટલો બધો તોફાન આવે છે. ஆகஸ்ட் மாதம் நடக்கிற திருவிழாவில் கடலுக்குள்ளே இருக்கிற கொடிமரத்தில் கொடியேற்றுவது ரொம்ப விமர்சையாக நடக்கும். திருவிழாவோட முதல் நாளில் எங்கள் பாவ்நகர் மகாராஜாவோட கொடியை கோவிலில் ஏற்றுவோம். பலத்த பாதுகாப்போடு ஏற்றுவாங்க. கடலுக்குள்ள நடுவே கொடிமரம் இருந்தாலும் எத்தனையோ பூகம்பம் சுனாமியை மீறி கம்பீரமாக தாங்க இருக்கு. கடலுக்குள்ள இருந்தாலும் ரொம்ப வலிமையாக தான் இருக்கு. எங்களுக்கு பகவானோட ஆசி இருக்கிறதால இதெல்லாம் நடக்குது. கடலுக்குள் தெரியும் கம்பத்தில் தான் பலத்த பாதுகாப்புடன் கொடியேற்றம் நிகழ்கிறது. வழி தெரியாத கடலுக்குள் அமிழ்ந்து கிடக்கும் அதிசயங்கள் வெளிப்படும் வேளை. மூழ்கும் நிலையில் இருந்த தூணும் கம்பமும் தப்பித்து பெருமூச்சு விடுவது போல் மெதுமெதுவாக காட்சி தருகிறது. கரை பகுதியில் இருந்த அலைகள் ஒவ்வொரு அடி அடியாக தூணும் கம்பமும் இருக்கும் திசை நோக்கி பின் நகர்கிறது. கடல் சிறிது தொலைவு உள்வாங்குகிறது. நான் கோலியாக்கில் 15 வருஷமா கேமராமேனா இருக்கேன். தினமும் யாத்ரீகர்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க. அமாவாசை நாளில் கூட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோலியாக்கில் கடல் தண்ணி தினமும் உள்ளே போகும். குறிப்பாக மகாதேவ் கோயிலில் இருக்கிற இடத்துக்கு பாதையை போட்டு கொடுக்கறது மாதிரி தான். மெதுவாக தண்ணி உள்ளே போக போக பல மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் யாத்ரீகர்கள் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. முழுசாக தண்ணி வடிஞ்ச பிறகு பூசாரியும் யாத்ரீகர்களும் போய் நடுக்கடல் கோயிலில் பூஜை செய்வாங்க. குறிப்பிட்ட சில மணி நேரம் மட்டும்தான் பூஜைங்கிறதுனால அந்த நேரத்தில் நிறைய பேர் வருவாங்க. தண்ணி மறுபடியும் திரும்பி வர இரவு 10 மணி ஆயிடும். ஆனால் 7 மணிக்கே கோயில்கிட்ட 3 ஆள் உயரத்துக்கு தண்ணி வர தொடங்கிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க. இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதமும் கோலியா கடல் கோயிலில் வந்ததே கிடையாது. ભાવનગરથી બાજુના ગામ માનણકા કે જ્યાં ભૂપત બાપુનું એક આશ્રમ છે. எங்கள் பையன் இறந்துட்டான். அவனோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கோம். இந்த மகாதேவோட கடலில் அஸ்தியை கரைச்சிட்டா எங்கள் பையன் பகவான் கிட்ட போயிடுவான். அஸ்தியை கரைச்சி பையனுக்காக நீராடிட்டோம். என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் அவளும் கூட மகாதேவ் இருக்கிற கோலியா கடலில் குளிச்சா. இந்த மாதிரி நம்பிக்கை காலங்காலமாக எங்கள் எல்லார்கிட்டையுமே இருக்குது. கடல் மணல் பரப்பு வினோதமாக இருக்கிறது. வெண்மணல் கொண்ட கடலை கண்ட கண்களுக்கு கலங்கலான மண் காட்சி பொருளாக தெரிகிறது. கால் புதைய நடந்த கால்கள் தயக்கத்துடன் கடல் மணலில் காலை வைத்தால் அடுத்த ஆச்சரியம். கடல் மணற்பரப்பு சீராக திண்மமாக காட்சி தருகிறது. சீரிய கடல் அலைகளும் பெரும் நீர் பரப்புமாக தென்பட்ட கடல் இப்போது காணவில்லை. கடல் நீர் உள்ளே போக போக கடலுக்குள் பக்தர்களும் அலைகளை பின்தொடர்ந்து கடலுக்குள் நடக்கின்றனர். கடலுக்குள் நடக்கும் பக்தர்களின் கூட்டம் மெதுமெதுவாக அதிகரிக்கிறது. கடல் மேலும் உள்வாங்க குழந்தைகளும் முதியவர்களும் விறுவிறுவென கடற்பரப்பில் எந்தவித தயக்கமுமின்றி ஓடுவதும் நடப்பதும் விசித்திரமானது. உள்வாங்கிய கடலை பின்தொடர்கின்றனர் பக்தர்கள். கரையில் இருந்து சற்று தொலைவில் நீர் உள்புகுந்த இடத்திலிருந்து திரும்பி பார்த்தால் அதிசயம். ஆம், தூணும் கம்பமும் தெரியும் இடத்தை நோக்கிய பரப்பில் மட்டுமே கடல் நீர் உள்வாங்கிச் செல்கிறது. நீண்ட கரையோரத்து முழு அலையும் ஓய்ந்து விடவில்லை. சிவலிங்கங்கள்